அனைவருக்கும் வணக்கம். மே 4th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. நம்மளுக்கு எக்ஸிஸ் நிஃப்டி வந்து அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகினாங்க. அப்படின்னா இப்போ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,063 ஓப்பன் ஆகிருக்காங்க. அப்போ ஓப்பன் எபோ ஓப்பன் பிலோ நம்மளுக்கு. அப்போ ஓப்பன் எபோ இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட். ஏன் ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஓப்பன் ஆனட்டி ஓப்பனுக்கு மேலே ஓப்பனும் லோ ஒன்றா தான் இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு கேண்டிலில். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருந்தாங்க. கால் ஆப்ஷனாக நல்ல ஒரு ப்ரீமியம் ஓப்பன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் ஹைலோ வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் ஓப்பனுக்கு எப்போ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக ஒன் டே ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரே கேண்டில்லேருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஹைலோ வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு 2 கேண்டில் வந்து மேலே வச்சுட்டு அங்கேருந்து கீழே திருப்பி அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பிலோ நம்மளுக்கு உள்ளார வராங்க. அப்போ இந்த இடத்துலலாம் நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதுலேயும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ மேலே போனாங்க, மேலே போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு 2 கேண்டில் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திருப்பி உள்ளார வராங்க. உள்ளார வந்து இன்னும் கீழே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த எஸ்டர்டே லோக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்ப இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க. அப்போ மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு ஃபேக் திருப்பி இங்கே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே போய் தொட்டுட்டு திருப்பி கீழே வராங்க, திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி கீழே வராங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் நம்மளுக்கு ஒரு எம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. அப்போ இந்த எம் பேட்டர்னில் இந்த நெக்கை பிரேக் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த நெக்கை பிரேக் பண்ணுறப்ப நம்ம உள்ளார என்ட்ரி ஆகணும். அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ கீழே வராங்க அப்படின்னா எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ எஸ்டர்டே ஹை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாமே நம்மளுக்கு சின்ன பக்கமாகவே சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா புக் பண்ணிட்டு இந்த சைடுவேக்குள்ளே மாட்டக்கூடாது. இப்போ நம்ம இந்த நெக்கை பிரேக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். நம்ம எஸ்டர்டே ஹை வச்சுக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிகே நடக்கிறப்ப நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய கால் அண்ட் புட் வந்து நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நம்மளுக்கு இப்படி மார்க்கெட் பிரேக் ஆகுது, மேலே போகுமா கீழே போகுமா பிளைண்டாக நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இதனுடைய கால் அண்ட் புட் இப்போ 24,000 மார்க்கெட் திரும்பி இருக்காங்க. அப்போ 24,050 காலன் புட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். 24,050 காலன் புட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் 24,050 புட்டு லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 ரூபாய் லோ போட்டு ஹை காலையில் வச்ச ஹை பார்த்தீங்க அப்படின்னா 134 ரூபாய். இந்த 134 ரூபா வந்து எந்த டைமில் கலந்துருக்காங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட்ல வந்து எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தாங்க. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த காலையில் வச்ச ஹை ஒரு 125 வந்து நம்மளுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறப்ப. அப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய காலன் புட்டு 24,050 காலன் புட்டு லைவ் மீட்டிங் பண்ணுறாங்க. ஒரு 125ல லைவ் மீட்டிங் பண்ணிட்டு புட்டோட ஹைக்கு மேலே காலோட லோ வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே காலோட லோ இருக்கிற வச்சும் இல்லை அப்படின்னா புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிற வச்சும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சப்போர்ட் ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு. ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து தான் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்போ இந்த லோக்கு கீழேயே இவங்க புட்டோட ஹைக்கு கீழே கால் லோ போடலை அப்படின்னா
மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 125லேருந்து நம்மளுக்கு ஒரு 190 வச்சும் கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. அப்போ இந்த இதில் நம்மளுக்கு ஒரு 10 to 20 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சாவே போதுமானதாக இருக்கும். இல்லை இதை மாதிரி ஹோல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக நம்மளுக்கு லோ ஸ்டாப் லாஸாக போட்டு நீங்கள் இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன கால்குலேஷன் இருக்குது. அதை வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த டார்கெட்லாம் நம்மளால பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டை நம்ம சொல்லிடணும். 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிங்க. மார்க்கெட் நம்மளுக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கேப் அப் ஆகிறாங்க. ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறப்ப இந்த லோவோ ஸ்டாப் லாஸாக போட்டு இதை வந்து நம்ம இந்த டார்கெட்டை வந்து நம்ம எய்ம் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து போகிறப்ப நம்ம ஒரு டார்கெட் எய்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேக்கு எபோ இருக்கிற வச்சும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு டூஜி கேண்டில் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி இங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,000க்கு மார்க்கெட் வராங்க. 24,000லேருந்து திருப்பி பையிங் ப்ரெஷர் இருக்கும். நல்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ இன்னைக்கு நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எஸ்டர்டேவே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு எபோ க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவ் சைன்ஸ் தான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கிறாங்க, நாளைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.